வணக்கம் நண்பர்களே, இது நிருநிப்ஸின் பழமொழியில் உளவியல். கிணற்று தவளைக்கு கடல் தெரியாது. இந்த பழமொழி தவளையை வச்சு நம்ம மனிதனுடைய மனசை கம்பேர் பண்ணுது. இந்த உலகத்திலேயே ஒரு டேஞ்சரஸான ட்ராப், ஆபத்தான பொறி என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச நாம பார்த்த உலகம் தான் முழு உலகம் அப்படின்னு நம்புறது. ஒரு ஊர்ல இருந்தா அதுதான் உலகம்னு நினைப்போம். ஒரு ஜாப்ல இருந்தா அதுதான் பெஸ்ட்னு நினைப்போம். ஒரு ஐடியா தெரிஞ்சா அதுதான் உண்மை அப்படின்னு நினைப்போம். சைக்காலஜில இதை நைவ் ரியாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவித்தனமான யதார்த்தவாதம். அதாவது நம்ம பார்க்கிறது தான் முழுமையான உண்மை அப்படின்னு நம்மளுடைய பிரெயின் அசியூம் பண்ணிக்கும். அதனால தான் ஒரு மனுஷன் டிராவல் பண்ற வரைக்கும் வேற கல்ச்சர் என்ன அப்படின்றது அவனுக்கு புரியாது. நிறைய புத்தகங்கள் படிக்காத வரைக்கும் வேற கோணம் என்ன அப்படின்றது அவனுக்கு புரியாது. நிறைய மனிதர்களை சந்திக்காத வரைக்கும் வாழ்க்கை எவ்வளவு பெருசு அப்படின்றது தெரியாது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அறிவு வளர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது புது விஷயத்தை கத்துக்கிறதுனால மட்டும் கிடையாது. நமக்கு தெரியாதது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. அதனால தான் கம்மியா தெரிஞ்சவங்க அதிகமா ஆர்கியூ பண்ணுவாங்க, அதிகமா தெரிஞ்சவங்க அதிகமா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா கடலையே பார்த்தவனுக்கு கிணறு எவ்வளவு சின்னதுன்றது தெரியும். நம்மளுடைய growth தடுக்கிறது வறுமையோ வாய்ப்போ கிடையாதுங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் தான். அதனால தான் கிணற்று தவளைக்கு கடல் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடலை தேடி வெளியே வந்த தவளைக்கு உலகமே புதுசா தெரியும். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சின்ன விஷயங்களை வச்சு அதுக்காக சண்டை போட்டு பிரிவினையை ஏற்படுத்திட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அறிவை வளர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது நிருநிப்ஸ். நன்றி.